நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. என்னம்மா வேலை முடிஞ்சு இப்பதான் வரிய? மித்ரா வாமா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாமா? எப்படி இருந்தது வேலையெல்லாம்? வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட் மித்ரா, அப்படிதான் இருக்கணும். நாம செய்யற வேலையை மனசுக்கு பிடிச்சி செய்யணும், அதான் முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். அது என்னன்னா அக்கா, அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னை எங்கே தங்க வைக்கணுங்கிறத பற்றி தான் நானும் தம்பி பேசிகிட்டு இருந்தோம். நீ அனிதா கூட அவள் வீட்டில் தங்கினாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டாலும் சரி, அதுக்கான ஏற்பாடை நாங்களே பார்த்துக்குறோம். என்ன சொல்கிறேன்? அது என்னம்மா சொல்கிறீங்க? தெரியும், இதை சொன்னால் நீ சங்கடப்படுவேன்னு எங்களுக்கு தெரியும். அதே தான் என் தம்பிக்கும். உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையாமா? நான் எங்க நீ இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா. ஆனா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் உன்னை சங்கடப்படுத்துதுங்களே. நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம மனசு கஷ்டம்னு தான். மித்ரா, அனிதா வீட்டில் நீங்கள் 2 பேர் தங்குறதுக்கு இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துருங்க, வாடகை நாம் ஏற்பாடு பண்ணிடுவோம். தினமும் வேலைக்கு பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லை? 2 வீலர் ஒன்று வாங்கிக்க. லோனெல்லாம் வேணால் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்குவோம். என்னக்கா? அப்புறம் என்னம்மா? சரின்னு கீர்த்தனா, யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேனே. எதுல தலையிடாம நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ யாருக்குமா தொந்தரவு கொடுக்குற? தொந்தரவு கொடுக்காம தான் இருக்கிற. ஆனா நீ இங்கேயே தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத மனசு கஷ்டங்கள் தான் வரும். உனக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும் இருக்கும். எதுக்குமா இதெல்லாம்? அது மட்டும் இல்ல, நீ எதுக்குமா இந்த குட்டி பிசாசுகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்? உன் மனசு கஷ்டப்படும் போது எங்களுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் நாங்க 2 பேரும் இந்த முடிவுக்கு வந்தோம். இத்தனை நாள் இங்க இருந்த அதான் எல்லார் மேலையும் பிரியமும் பாசமும் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப வருஷமா என் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேனா இங்க ஒரு ஒட்டுதல். அதான் உன்னோட உணர்வுகள் எனக்கு புரியுதுமா, நல்லா புரியுது. மித்ரா, உனக்கு பூ மாதிரி மனசு. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் புரியாதுமா. அதுங்க சரியான ராங்கி பிடிச்சதுங்க. நீ எங்க தங்கியிருந்தா என்ன? நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம். நானும் என் தம்பியும் நீ எந்த சந்தர்ப்பத்திலையும் அவமானப்படக்கூடாது, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மா இந்த முடிவெடுத்தோம். புரியுதா? மித்ரா, அக்கா சொன்ன மாதிரி நீ எப்போ வேணா இந்த வீட்டுக்கு வரலாம். இது உன் வீடு மாதிரி. நீ எங்களை தப்பா எடுத்துக்காதம்மா. வாப்பா, வெளியில போய் உட்காந்துக்கலாம். ஒரே புழுக்கமா இருக்கு.
என்ன கணக்கு புள்ள இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா? உங்களை தான் கேட்குறேன், அமைதியாக இருக்கீங்க. தம்பி, உங்க அப்பார்கிட்ட பல வருஷமா வேலை பார்த்துட்டு வரேன். இது வரைக்கும் அப்பாரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க கோபமா பேசுனதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொன்னதுக்காக வேலை பார்க்குற அத்தனை பேர் முன்னாடியும் புத்தி இல்லையான்னு கேட்டீங்களே, அதுதான் தம்பி மனசு ஆறல. சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு வரேன். நீங்க இந்த மாதிரி பேசுனது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி. இங்க பாருங்க, நீங்க இந்த மித்ரா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை தானே தம்பி சொல்ல முடியும். அதுக்காக இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறதா? தம்பி, எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க நீங்க? தம்பி, இன்னைய வரையிலான கணக்கு இதுல சரியா எழுதி வச்சிருக்கேன். நான் வேற வேலை பார்த்துக்கிறேன் தம்பி. தாராளமா போங்க, உங்களை யாரும் இங்க பிடிச்சி வைக்கல. போய் வேற வேலை தேடுங்க, போங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். என்ன விஷயம்? கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். அப்படியா? இன்ஸ்பெக்டர் போய் பார். அழாதம்மா, போலீஸ் அனுப்பிச்சிருக்கேன். அவனுக்கு வரட்டும், முட்டியை பேத்தான் பாரு. வைமா போன. வணக்கம் சார். என்னையா? சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார். கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? யார் யாது? சார், இவன் என் ஃப்ரெண்டு பூபதி சார். அந்த பொண்ணு பேர் சக்தி சார். மேரேஜ் ரிசப்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ சார் இது. சரி, என்ன பிரச்சனை? ரிசப்ஷன் முடிஞ்ச நைட்லேருந்து பொண்ணை காணோம். இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம் சார். இன்னைக்கு இந்த ஊரில் இந்த பொண்ணை பார்த்தோம் சார். இங்கே பார்த்தீங்களா? ஆமாம் சார். கூட 5-6 பேர் இருந்தாங்க சார். நேரடியாக போய் கேட்க எங்களுக்கு பயமாக இருக்குது சார். அதனால தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். எங்கேருந்து காணாம போச்சு? சென்னையில் விருகம்பாக்கத்தில் சார். அங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். கும்பலாக அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோன்னு டவுட்டாக இருக்குது சார். பாவம் சார் அந்த பொண்ணு. சார், ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சார். நீங்கள் தான் சார் எப்படியா அந்த பொண்ணை காப்பாற்றி கொடுக்கணும். ராஸ்கல்! வர வர இந்த மாதிரி கிரைம்லாம் அதிகமாக போகுது. அவங்கள பிடிச்சி புழிஞ்சு. ஆமாம், அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க? சார், பிஆர் காட்டேஜ்னு சொல்லிட்டு இதுதான் சார் அந்த அட்ரஸ். இதுக்கு பக்கத்து காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் சார். சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இருக்கு சார். எழுதியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். கேட்டு இதை வாங்குங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், இந்தாங்க சார். இங்க வாயா, போய் ஜீப் ரெடி பண்ணியா சார். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார், கிரேட்ரா, இப்போ உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ்டா. கங்க்ராட்ஸ் திவாகர். தேங்க்யூ சார். நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் மேரேஜை செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது சார். அடுத்து உங்கள் குழந்தையோட பர்த்டே பார்ட்டியை நாம் எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி கொண்டாடணும். ஓகே? ஆமாம் திவா, அது சீக்கிரமாகவே நடக்கணும். அது எப்படிப்பா? மினிமம் 10 months வெயிட் பண்ணும்ல. கேக் விட்டுங்க திவா. சீக்கிரம். சார் என்னமோ சொன்னார். என்ன கேக் மட்டும் தானா இல்லை பீஃப்? ஏன்டா அவசரப்படுற? முதல்ல கேக் வெட்டட்டும், அப்புறம் பார்ட்டி. எப்போ பார்த்தாலும் பார்ட்டி. நீங்களா என்ன பண்றீங்க? பார்ட்டி நடந்துட்டு இருக்கு சார். பார்ட்டியா? ஏயா, மண்டபத்துல இருந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்து அதுக்கு மேல பார்ட்டி வரையா? என்ன சார் சொல்றீங்க? ஏய், நீதான் இதெல்லாம் பண்ணவனா? சார், எக்ஸ்கியூஸ் மீ,
கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யார் சார் நீங்க? நான் தான் இவங்களோட எம்டி. இருக்கட்டும் சார். நீங்க அந்த பாட்டில் கலந்துக்கத்தானே வந்திருக்கீங்க? ஆமா. இந்த ஆளு என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? கல்யாண பொண்ணை மண்டபத்துல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கா சார். என்ன சார் சொல்றீங்க? சார் போலீஸ்ன்றதுக்காக கண்டுபிடி பேசாதீங்க. யோ, நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். முதல்ல இந்த போட்டோவை பாரு. கான்ஸ்டபிள், இந்த போட்டோ அடிய பாரு, நல்லா பாரு. என்ன அது? என்ன இதெல்லாம்? இல்ல அது அவன். என்ன திவா, வாட்ஸ் திஸ்? இது எல்லாம் பூபதியோட வேலை தான் இருக்கும். கான்ஸ்டபிள், இதெல்லாம் வண்டியில் எடுத்து. ஏமா, நீ என் கூட வாமா. ஸ்டேஷனில் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் சொல்றது. திவாகர், என்ன இதெல்லாம்? சார் ஒரு சின்ன குழப்பம். ஒரு நிமிஷம் இருங்களேன் சார். எங்கேயோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு சார். சொல்றது கொஞ்சம். என்னடா குழப்பம்? இல்லை சார், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன் சார். அவர் என்ன கடத்திட்டு வரல சார். பின்ன நான் தான் ஓடி வந்துட்டேன். இவர் என்னோட ஹஸ்பண்ட். அப்ப இந்த போட்டோலாம் நிஜமா? ஆமா. இவரும் நானும் லவ் பண்ணோம். எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. முந்தின நாள் ரிசப்ஷன் எடுத்த போட்டோஸ் தான் இதெல்லாம். எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்காம அன்னைக்கு ராத்திரி நான் ஓடி வந்துட்டேன். மறுநாள் காலையில கோயில்ல வச்சு என்ன இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன பொம்பளமா நீ? உன்னை கல்யாணம் பண்ண போற பையன் பாவம் இங்க மண்டபத்துல தவிச்சிட்டு இருக்கான், தெரியுமா உனக்கு? சார் யார் சார் சொன்னது? யோ, புகார் வந்திருக்கியா? தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். இல்லை சார், அதே நாள் அதே மண்டபம் அதே முகூர்த்தத்தில் இவங்களோட தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னது? அவன் கல்யாணம் பண்ணிட்டானா? ஆமாம் சார், அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ். இது என்னோட மேரேஜ் செலிப்ரேஷன் சார். யோ, எனக்கு வேற மாதிரியா புகார் வந்திருக்கு. சார் இல்லை சார், ஏற்கனவே இது விஷயமா வலசரவாக்கம் ஸ்டேஷனில் விசாரணை நடந்திருக்கு. நீங்கள் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் ப்ளீஸ் சார். சார் அப்படியா? ஆமாம் சார், என் பேர் திவாகர், இவங்க பேர் சக்தி. இவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை பேர் பூபதி. நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியும் சார். சரி சரி, இரு. ஹலோ சார், வணக்கம். நான் மகாபலிபுரம் இன்ஸ்பெக்டர் வசந்த் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஒன்றுமில்ல சார், நிச்சயமான பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு காணாமல் போச்சான். அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை இங்கே பார்த்துருக்காங்க. தயவு செய்து மீட்டு கொடுங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சா மாப்பிள்ளை பிடிக்காம தான் நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லுது. இது மாப்பிள்ளைக்கும் தெரியும்னு சொல்லுது. சரிங்க சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவன் உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கானா. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு. அப்படியா? அவங்க பேர் விவரமெல்லாம் கேட்டிங்களா? அந்த பொண்ணு பேரு சக்தி. அந்த பொண்ணை இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிற பேரு திவாகர். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? நிச்சயமான மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் சார். அந்த பையன் பேர் பூபதியா? ஆமா சார், பூபதியே தான். கரெக்டா சொல்றீங்க. அவங்க இருக்கானா? இருந்தா முதல்ல தூக்கி அவனை உள்ள வச்சு 4 சாத்து சாத்துங்க சார். சார், அவன் இங்க இல்லையா சார்? அவன் அங்கதான் சார் எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருப்பான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்கள 2 கொடுங்க. அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுவாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இந்த சக்திங்கிற பொண்ணு இந்த பூபதிங்கிற ரவுடி பையன் தெரிஞ்சுதான் அவன் லவ் பண்ணிக்கிட்ட திவாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவங்க 2 பேர்த்தையும் விட்டுருங்க. இந்த பூபதிங்கிறவன் எங்கேயாவது கண்ணில் மாட்டினான்னு வைங்களேன், சிலையை திருடினா அதை பண்ணா இதை பண்ணான்னு அவன் மேல கேஸை போட்டு உள்ள வச்சு நச்சு எடுத்துருங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் சார் அவன். அப்போ இந்த சக்தி திவாகர் மேல எந்த தப்பு இல்லை, அப்படித்தானே? ஆமா சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. அவங்கள விட்டுருங்க. ஓகே சார், மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, குழப்பம் நடந்து போச்சு. 2 பசங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை விசாரிங்கன்னு சொன்னானுங்க. அதான் வர வேண்டியதா போச்சு. நீங்க பார்ட்டியை கவனிங்க, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். யோ, எங்கே அவனுங்க? தெரியல சார். சரி, அவனு எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வா. அவனை நசிக்கிறேன். யோ, பண்ணிடுங்க. என்ன மிஸ்டர் திவாகர், இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துருக்கலாம் இல்லையா? அது ஐம் சாரி சார், நான் தேவையில்லாமல் உங்களோட ஹாலிடே முடியும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. இப்போ
இப்பதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாங்க 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 வாங்க, பார்ட்டி கொண்டாடலாம் வாங்க. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நீங்க இதை கூட்டிட்டு போயிடு. சக்தி சக்தி நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.